எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கேயுமே குட்டிக்கு மொட்டை அடிக்க போறோம். ஆக்சுவலா குழந்தைக்காக வேண்டின வேண்டுதலையும் நேர்த்தி கடனையும் நிறைவேற்றுறதுக்கான சந்தர்ப்பம் வருது ரொம்ப கஷ்டம். அப்படிதாங்க எங்கேயுமே குட்டிக்கும். திண்டுக்கல் தாடிக்கொம்புல இருக்கிற அகர முத்தாளம்மன் கோயிலுக்கு முடிக்காணிக்க கொடுக்கறதே மனைவி வேண்டியிருந்தாங்க. அதுவும் குழந்தையா இருந்தப்போ மொட்டை குலதெய்வம், 2வது மொட்டை அவங்க குலதெய்வம், அதுக்கப்புறம் 3வது மொட்டை பழனின்னு ஆகி இப்போ அவளுக்கு இது 4வது மொட்டை ஆயிடுச்சு. நாங்களும் போகணும்னு நினைக்கும் போது அவங்க எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், இல்லாமல் போட்டிருக்கும், லீவ் இருக்காது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்கு தள்ளி 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 போயிட்டு இருந்தது. அது உறுத்திக்கிட்டே இருந்தது. என் பொண்ணே ஒரு கட்டத்தில் முடி காதுக்குள்ள எல்லாம் போகுதுப்பான்னு புலம்ப ஆரம்பிச்சு. அப்புறம் திடீர்னு இந்த வெள்ளிக்கிழமை தான் நைட்டு பிளான் பண்ணி நைட்டு டிஃபன்லாம் பேக் பண்ணிட்டோம். சனிக்கிழமை காலையில் 5:30 மணிக்கே கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போய் நல்லபடியா மொட்டையடிச்சோம். முடியோட பார்த்து அவளை மொட்டையடிச்சு பாக்குறதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. ஆனா அவங்க அண்ணன் சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிட்டு இருந்தான். அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வழியில சர்பத் குடிச்சோம். அப்புறம் ஒரு இடத்துல காரை நிறுத்தி அங்க சப்பாத்தி சாப்பிட்டோம். ஆக்சுவலா இது எங்க ட்ரீம் மாதிரி இருந்தது. நாங்க எங்கேயாச்சும் பஸ்லயோ பைக்லயோ போகும்போது ஒரு சிலர் வந்து காரை நிறுத்தி அங்க டிஃபன் சாப்பிட்டு ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஒரு சின்ன ஏக்கம் மாதிரி இருக்கும். இது அந்த டைம் நிறைவேறின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு. ஆனா நிஜமாவே சொல்லுங்க, வேண்டுதல் நிறைவேற்றின ஒரு நிம்மதி இருக்கே அப்பப்பா, ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு.